உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக உயர்வு கண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த விலை உயர்வானது எவ்வளவு வரை உயர்ந்திருக்கிறது, எத்தனை சதவீதம் வரை உயர்ந்திருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போர் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. பேரல் ஒன்றுக்கு $90 கச்சா எண்ணெய் உயர்ந்திருக்கிறது. 90.90 சுமார் 12% அதிகரித்திருக்கிறது. நேற்று இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை $86 இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த $90 ஒரு பேரல் ஒன்றுக்கு $90 கச்சா எண்ணெய் உயர்ந்திருப்பது என்பது கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக அதிகபட்ச அளவு என்று கூறப்படுகின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நீடிக்கக்கூடிய பட்சத்தில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை நிறுத்தக்கூடும் என்று சில நாடுகள் எச்சரிக்கை ஒன்றை கூட விடுத்திருக்கின்றன. மேலும் ஈரானுடனான போர் தொடரக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கச்சா எண்ணெயினுடைய விலை பேரல் ஒன்றுக்கு சுமார் $150 கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதே போல பிரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை 9% அதிகரித்து சுமார் பேரல் ஒன்றுக்கு $93 அதிகரித்திருக்கின்றது. தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மற்றும் இடையிலான போர், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைபெற்று வரக்கூடிய போர் நீடித்து வருவதால் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது தொடர்ந்து உயரக்கூடிய பட்சத்தில் இங்கிலாந்து, அதே போல அமெரிக்கா உள்ளிட்ட பிரதான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் வரும் நாட்களில் விலைவாசி விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயரக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்கள் மத்தியிலும் கவலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவிலும் கச்சா எண்ணெய் விலை உயர்வதால் பெட்ரோல் டீசலுடைய விலை உயருமா என்கிற ஒரு கேள்வியும் அச்சமும் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை நமக்கு இன்னும் 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது. அதே போல 25 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களும் இருப்பில் இருக்கிறது. இது தவிர இந்தியா ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மட்டுமே நம்பி இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை அதனுடைய கச்சா எண்ணெய்க்கு பல்வேறு ஆதாரங்களை நம்பி இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து நாம் இறக்குமதியை தொடர்ந்து அதிகரித்திருக்கிறோம். எனவே இந்தியாவை பொறுத்தவரை இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வால் பெட்ரோல் டீசலுடைய விலை உடனடியாக உயர்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. எனவே பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தொடர்ந்து இது போன்று கச்சா எண்ணெய் அதிகரிக்கிட்டே வரக்கூடிய பட்சத்தில், அதுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் இந்தியாவிலும் விலையேற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.